மார்க்கெட் வந்து கிராஷ்ல இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 வாட்டி வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஒரு 5 வாட்டி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நமக்கு 195% ஆஃப் த ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் 10 வருஷத்துல 5 வாட்டி இறங்கியுமே 195% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னும் போது லாங் டர்ம்ல நம்மளால வந்து வெல்த் கிரியேஷன் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ எந்தெந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு? ஃபர்ஸ்டா 2016ல வந்து டிமானிட்டைசேஷன் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ₹500 1000 நோட்டு வந்து செல்லாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்ல மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. சென்செக்ஸ் நிஃப்டியும் வந்து 6% வரைக்கும் இறங்குச்சு. ஏன் அப்படின்னா இங்க மார்க்கெட் வந்து அந்த மணி சப்ளை இல்லாத ரீசனால இங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அந்த டைம் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாருமே இங்க ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா காசே வந்து இருக்காது. அப்ப எப்படி கொடுத்து வாங்குவாங்க? அந்த டைம்ல ஜிபே வந்து கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனை வந்து கிளம்புச்சு. ஸோ செகண்டா வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனது கோவிட் அப்ப மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. 2020ல மார்ச் மாசம் வந்து நடந்துச்சு கிராஷ். ஸோ ஒரே நாள்ல 13% வந்து சென்செக்ஸ் வந்து இறங்குச்சு. ஒரு 2 மாசத்துல 38% வரைக்கும் இறங்குச்சு. கிட்டத்தட்ட 40% வந்து ஃபால்ல வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும். ஆனா அந்த டைம்ல நிறைய பேர் வந்து மார்க்கெட் உள்ள வந்து வரல. தேர்ட் டைம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா இந்த இண்டர்பேங்க் வந்து இங்க அதானி குரூப் மேல வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்கல்ல. அந்த டைம்ல இங்க அதானி குரூப்போட அந்த ஒரு ஒட்டுமொத்தமான அந்த ஒரு வெல்த்தை பொறுத்தளவுல $100 பில்லியன் வந்து வெளியே போச்சு. ஸோ அது ஒட்டுமொத்தமா நம்மளோட ஷேர் மார்க்கெட்லயும் இம்ப்ளிகேட் வந்து ஆச்சு. அதானி குரூப்புக்கு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கடன் கொடுத்தாங்களோ, லைக் வந்து பேங்க்ஸ் கடன் கொடுத்தாங்களோ அந்த பேங்க்ஸ் வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து 3வது டைம் வந்து இங்க மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஃபோர்த் டைம் எப்ப ஆச்சு அப்படின்னா 2024 எலெக்ஷன் அப்போ வந்து நடந்துச்சு. அப்போ வந்து இங்க பாலிசி அன்சர்டனிட்டி வந்து வந்துருமோ, இல்ல அப்படின்னா இங்க பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்டா பிஜேபி வந்து வந்துருமோ அப்படின்ற ரீசனால 6% வந்து இறக்குனாங்க. இங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை நெக்ஸ்ட் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா எப்படி கண்டினியூ ஆக போகுதுன்றது அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த கவர்மெண்ட் வந்து இங்க டேக் ஓவர் பண்ண போறாங்களோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இங்க பிஜேபியா வந்து இங்க மெஜாரிட்டி வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஆனா பிஜேபியால மெஜாரிட்டியா வந்து ஜெயிக்க முடியல. கொஞ்சம் டஃப் காம்படிஷனா போய் தான் பிஜேபி வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் மார்க்கெட் வந்து இறக்குனாங்க. இப்ப 5வது என்ன அப்படின்னா இந்த 2026ல இப்ப நடக்கிறது தான். ஸோ இந்த ஒரு வார் டென்ஷன்ஸ். இந்த ஒரு வார் டென்ஷன்ஸ்னால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நிறைய விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா ஏறுது. ஸோ இதனால மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ எல்லா டைம்லயுமே மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல 10%, 20%, 40% வரைக்குமே மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து இறங்கும். இந்த ஒரு 10 வருஷத்துலயே 5 வாட்டி வந்து நடந்திருக்கு. பட் ஆனாலும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் கிராஷ் ஆகுதோ அந்த டைம்ல நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனா இது வந்து மைண்ட் லெவல் ஆகிறதுக்காக தான் இந்த ஒரு டேட்டா வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நேற்றுக்கான நாளையுமே மார்க்கெட்ல நிறைய ஷேர்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இதுல வந்து நம்ம கர்நாடகா பேங்க்ல 5% வந்து விழுந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல நம்ம வந்து 1, 2 கன்சிடர் பண்ற மாதிரி நம்ம வந்து அப்படியே பண்ணிட்டே இருப்போம். சவுத் இந்தியன் பேங்க்குமே நேற்றுக்கான நாள் வந்து விழுந்திருக்கு. ஸோ மணி எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம கிட்ட இந்த மாதிரியான பேங்க்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் விளைவுல வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கான நாள் வந்து விழுந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இங்க வேல்யூஷன்ஸ் கரெக்டா கிடைக்குமோ நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஏன்னா பேங்க்ஸ் வந்து அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். க்ரூட் ஆயில் வந்து $100 பர் பேரல் வந்து இங்க கிராஷ் ஆன ரீசன்னால ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இங்க உலக லெவல்ல அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பேடா தான் வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல அந்த ஒரு குளோபல் டிஸ்டர்பன்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து ஆயில் சப்ளை வந்து வரல. ஸோ அப்படி இருக்கும் போது இங்க உலக லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சப்ளை வந்து போல மெஜாரிட்டியா வந்து போக போறது நம்ம இந்தியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து மெஜாரிட்டியா வந்து வரணும். அங்க வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சப்ளை வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்மள மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குலாம் வந்து இங்க ஆயில் சப்ளை வரல அப்படின்னா இதை நம்பி நிறைய பிசினஸஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அதை நம்பி தான் வந்து இருக்கு. எல்லா கண்ட்ரிஸுமே பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அதை நம்பி தான் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவோட பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இங்க கெமிக்கல், அப்புறம் வந்து இங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. மெயினா ஏவியேஷன் செக்டர்லாம் வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இங்க $100 மேலேயே அப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் பேடா தான் வந்து இருக்கும். மார்க்கெட் எல்லாத்தையுமே இது வந்து நெகட்டிவான நியூஸா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா கம்ஃபர்டபிளான ஃபியூல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க வெளியே போயிடுச்சு அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கும். இப்போதைக்கு கம்ஃபர்டபிளா வந்து இருக்கதா சொல்றாங்க. இமீடியட்டா அந்த பெட்ரோல் வந்து டீசல் பிரைஸ் வந்து ஏற்ற போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இப்ப க்ரூட் ஆயில் வந்து வாங்குறதுக்கு நம்ம அதிகமான டாலர் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு டாலர் அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்ற ரீசனால இங்க ருப்பி வந்து பாத்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ருப்பி வந்து $92 கீழே வந்து போயிட்டே இருக்கு. மெயினான ரீசன் வந்து நம்ம இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறம் தான். ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்ம அதிகமான டாலர் கொடுத்து க்ரூட் ஆயில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளோட இம்போர்ட் பில் அது வந்து அதிகமா இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம டாலர் வந்து அதிகமா வெளியே அனுப்புறோம். நம்ம கிட்ட டாலர் வந்து கிடையாது. செகண்டா இங்க மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் வந்து வித்துக்கிட்டே வந்து இருக்காங்க. சோ இது வந்து இன்னொரு பெரிய செட்பேக்கா வந்து இருக்கு. சோ இங்க எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போறாங்க அப்படின்னா இங்க ருப்பியில வித்துட்டு டாலரா வந்து வெளியே எடுத்துட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னால ருப்பி வந்து வீக்கா இருக்கு. நம்மளோட ஆர்பிஐமே என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த ருப்பி ஃபால் ஆகுறத வந்து தடுக்கிறதுக்காக இங்க டாலர் வந்து சேல் பண்றாங்க. அப்படி டாலர் சேல் பண்ணியுமே இங்க ருப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டெபிலைஸ் வந்து பண்ணி வைக்க முடியல. ருப்பி வந்து விழுந்துட்டே தான் வந்து இருக்கு. இந்த ஒரு ஆயில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவான இம்பாக்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்கும்போது டிஐஎஸ் வந்து அதிகமா வாங்கி மார்க்கெட் வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50 வந்து விழுந்தாலுமே 2% மேல வந்து விழுந்தாலுமே
இங்க டிஐஎஸ் சப்போர்ட் இல்ல அப்படின்னா இன்னுமே வந்து அதிகமா வந்து விழுந்திருக்கும். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான இங்க டிஐஎஸ் மணி வந்து கிடையாது. எஃப்ஐஎஸ் மணி வச்சு தான் இங்க மார்க்கெட் வந்து மேனிபுலேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ டிஐஎஸோட மணியை வச்சு இங்க மார்க்கெட்டை அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போக முடியுமா, நெக்ஸ்ட் லெவலான ரேலி வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. இங்க நெக்ஸ்ட் லெவலான ரேலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க டிஐஎஸ் கிட்ட வந்து பணம் கிடையாது. அதுக்கு எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வரணும். பட் ஆனா மார்க்கெட் கீழே விழாம சப்போர்ட் பண்ற அளவுக்கு டிஐஎஸ் கிட்ட வந்து பணம் இருக்குதா வந்து சொல்றாங்க. 32,000 கோடி ரூபாய் வந்து இந்த ஒரு மாசம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இங்க மந்த்லி வந்து 30,000 கோடி ரூபாய் இங்க டிஐஎஸ் கிட்ட வந்து மணியா வருது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இங்க பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வரும். ஸோ அந்த ஒரு அமௌண்ட் வந்து 30,000 கோடி ரூபாய் வருது அப்படின்னா அவங்க டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டை விலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கான நாள்லயுமே அதான் வந்து நடந்துச்சு. 9,000 கோடி ரூபாய்க்கு வந்து டிஐஎஸ் வந்து மார்க்கெட் வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 6,000 கோடி ரூபாய்க்கு மேல வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே 1,50,000 லட்சம் கோடி ரூபாய்க்கு கிட்ட வந்து டிஐஎஸ் வந்து மார்க்கெட்ல பை பண்ணிருக்காங்க. 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து இங்க டிஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 2025ல டிஐஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. 2024ல 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. 2023ல 1,50,000 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. ஸோ இங்க டிஐஎஸ் மணி வந்து 2023 வந்து இங்க அதிகமா மார்க்கெட்ல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா எஃப்ஐஎஸ் பீட் பண்ற அளவுக்கு நம்மளால வந்து பண்ண முடியல. பட் ஆனாலுமே நம்ம டிஐஎஸ் வந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்களா, அப்பனா நிஃப்டி 50 வந்து எவ்வளவு கீழே விழுறத வந்து இவங்களால தவிர்க்க வந்து முடியும். நிஃப்டி 50 பொறுத்த அளவுல இப்ப இந்த மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆயிலோட பிரைஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது இருக்கிற அந்த ஒரு வார் டென்ஷன்ஸும் அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு ஒரு 2-3 மாசம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு மாசம் நடக்குதுன்ற மாதிரி கூட எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து கண்டிப்பா ஏற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்தமா குளோபல் லெவல்ல வந்து ஒரு ஸ்லோடவுன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட நிஃப்டி 50 வந்து 22,000 பாயிண்ட் கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. 19,000 பாயிண்ட் கிட்டயுமே வரதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் இதுவா வந்திருக்கு. ஸோ அப்படி வந்து அப்படின்னா டிஐஎஸ் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கிற மணியை வச்சு 19,000 ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா 22,000 பாயிண்ட் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. இதே டிஸ்டர்பன்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா. ஸோ நிறைய அனலிஸ்ட் வந்து அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்க 25,000 பாயிண்ட்டுக்கு மேல போகணும் அப்படின்னா டிஐஎஸ் கிட்ட அதிகமான பணம் வந்து இருக்கணும். எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டோட வரமாட்டாங்கன்றதுல தெளிவா வந்திருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆயின்னு வந்திருக்கு. அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட ரிட்டர்னை பொறுத்தல கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இங்க எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லா வந்து இருக்கு. நம்மளோட ருப்பியுமே வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வர போறது இல்லை. இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து அதிகமா வந்து வரப்போகுது இல்லை. இந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே என்ன மார்க்கெட்ல கிரியேட் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் பேனிக்கான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. 22,000 பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க. அப்படி போச்சு அப்படின்னா நம்ம போல்டான டிசிஷன்ஸ் எடுத்து அந்த டைம்ல அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இதுதான் இருக்கிற அப்டேட்டா இருக்கு. இப்ப எல்பிஜியோட இந்த விலையை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து ஏத்திருக்காங்க. அப்புறம் எங்க கவர்மெண்ட் வந்து ஒரு புது ரூல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. 25 நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால நெக்ஸ்ட் புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து நம்மளால வந்து புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் புக் பண்றோம் அப்படின்னா 15 நாளைக்கு அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து 21 நாளைக்கு வந்து வச்சிருந்தாங்க டேட். 21 நாளுக்கு அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும்னு வச்சிருந்தாங்க. இப்போ 25 நாள்ன்றது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலி வந்து 3-4 சிலிண்டர் வந்து இங்க புக் பண்ணி வாங்கிட்டாங்கன்னும் போது இங்க வந்து சப்ளை வந்து பண்ண முடியாது கவர்மெண்டால. அந்த ஒரு ரீசனால இந்த 25 நாளைக்கான அந்த ஒரு பாலிசி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த எல்பிஜியோட அந்த ஒரு டிமாண்ட் கரெக்டா போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. மெயினா ஃபேமிலிஸ்க்கு போய் சேரணும். இங்க கமர்ஷியலா வந்து பார்க்கும்போது அந்த சிலிண்டர்ஸை பொறுத்தல அது வந்து நிறைய கிச்சன்ஸ் வந்து போகலன்னா கூட பரவாயில்ல. இங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து போகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்க எல்பிஜி ரெஃபைனரிஸ்க்கு எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நீங்க பெட்ரோகெமிக்கலா நீங்க ரெஃபைனரி பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்பிஜியா வந்து ரிஃபைனரி வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க வந்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இதுதான் இந்த வார் சூழ்நிலை அண்ட் தென் இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அண்ட் தென் ஆயில் சப்ளை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கான நல்ல மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இன்னைக்கான நாள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிளஸ்ல தான் வந்து இருக்கும். என்ன ரீசனால அப்படின்னா இங்க கிஃப்ட் நிஃப்டி வந்து கொஞ்சம் பிளஸ்ல வந்து இருக்கு. 300 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பிளஸ்ல வந்து இருக்கு. லைக் வந்து இந்த ஜப்பானோட நிக்கி இண்டெக்ஸ் சரி, அந்த காஸ்பி சரி, அப்புறம் ஹாங்காங்கோட அந்த ஒரு மார்க்கெட் சரி, எல்லாமே வந்து பிளஸ்ல வந்து இருக்கு ஏசியன் மார்க்கெட். அண்ட் நீங்க யூஎஸ் மார்க்கெட்டுமே பிளஸ்ல வந்து இருக்கு. டவ் அண்ட் ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே பிளஸ்ல வந்து இருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் ரிலீஃப் வந்து எடுத்து பிளஸ்ல தான் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. குரூட் ஆயிலுமே கொஞ்சம் அந்த ஹை பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. கொஞ்சம் ஒரு டெம்பரரி ரிலீஃபா வந்து இருக்க போகுது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ரிலீஃபா தான் வந்திருக்கு. கோல்டு பொறுத்தவரை கொஞ்சம் குறைஞ்சிருக்கதாவும் சொல்றாங்க. பட் ஆனா இன்னைக்கான நாள்ல $5,170 per ounce வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் இன்னைக்கான மார்க்கெட் வந்து இருக்க போகுது. இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் வந்து போயிடுவோம். ஏத்தர் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 1,100 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க 2027ல. இப்போ கரண்டா அவங்க கிட்ட 700 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. 1,100 ஸ்டோர்ஸ் 2027 வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 1,200 ஸ்டோர்ஸ் வரைக்குமே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சிஓ வந்து சொல்லியிருக்காங்க. 500 ஸ்டோர்ஸ் per year அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோர்ஸ் வந்து திறந்துட்டு இருக்காங்க ஏத்தர் கம்பெனி. ஆப்போசிட்ல உங்களோட காம்படிஷன் ஓலா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 4,000 ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ரீட்டைல் ஸ்டோர்ஸ். அது வந்து இப்போ 700 ஸ்டோர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கல. அந்த நீங்க சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நடக்கல. ஸோ அதனால 4,000 ஸ்டோர்ஸ் வந்து 700 ஸ்டோர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நீங்க ரெவன்யூ வைஸ் வந்தாலுமே ஏத்தர் கம்பெனி கம்ஃபர்டபுளா வந்து பீட் பண்ணிட்டு போறாங்க ஓலா கம்பெனியை.
இங்க Q2 Q3 இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 அந்த ஒரு ரெவன்யூ பொறுத்தல Q2 ரெவன்யூ வந்து 900 crores பிளஸ்ல வந்து இருக்கு. Q3 ரெவன்யூ வந்து 990 crores வந்து இருக்கு. இதுவே ஓலா கம்பெனி இதை எடுத்தோம் அப்படின்னா Q2 வந்து 756 crore வந்து இருந்தது, Q3 வந்து 550 crores தான் வந்து இருக்கு. ஸோ இங்க ரெவன்யூ வந்து கம்மியாயிட்டே வருது. ஏத்தர் கம்பெனி சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ரீட்டைல் அவுட்லெட்ஸ் எல்லாமே வந்து இங்க ஏத்தர் கம்பெனி ஏத்துறது நல்லாவே வந்து தெரியுது. ஓலா கம்பெனி வந்து இறக்கிட்டே வந்து வராங்க. ஸோ இங்க ஏத்தர் கம்பெனி கம்ஃபர்டபுளா வந்து இருக்காங்க, ஓலா கம்பெனி பிரச்சனை வந்து இருக்காங்க. இங்க ஓலாவோட அந்த ஐபிஓக்கு அப்புறமா 51% நெகட்டிவ் வந்து இருக்கு. ஏத்தர் கம்பெனி ஐபிஓக்கு அப்புறமா 116% பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. அண்ட் நீங்க சேல்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தல ஈவியோட சேல்ஸ் பொறுத்தல டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்காங்க, செகண்டா பஜாஜ், தேர்டா வந்து ஏத்தர், ஃபோர்த்தா வந்து இங்க ஓலா, ஃபிஃப்த்தா வந்து ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து இருக்காங்க. ஸோ ஈவி பிளேயரா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இங்க ஓலா கம்பெனி கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இல்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஏத்தர் கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு. ஹீரோ மோட்டர்ஸ் வந்து அதை நம்ம இன்டெரக்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. ஏத்தர் கம்பெனி அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல அப்டேட் வந்து பண்ணிக்கிறாங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் சொல்லிட்டு இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க அமேசான் மாதிரி கம்பெனி இல்ல அப்படின்னா கூகுள் மாதிரி கம்பெனி இருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த ஒரு கம்பெனிஸோட அந்த ஒரு பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு இங்க பெரிய டேட்டா சென்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்ல, லைக் வந்து இப்போ சேலரி ப்ரொசீட் பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த ஒரு அக்கௌண்ட் கரெக்டா போய் விழணுன்றதுக்கு அப்புறம் அவங்களோட பே ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்றாங்க இல்ல அப்படின்னா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உள்ள வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்கு இங்க டேட்டா சென்டர்ஸ் வந்து தேவை. அது இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவில் தான் அதிகமான டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்கு. 1700க்கும் மேற்பட்ட அந்த ஒரு ஜிசிசி டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே இது வரைக்கும் வேலை வாய்ப்பு எல்லாமே அந்த ஜாப் செக்யூரிட்டி பொறுத்தல சூப்பராகவே வந்துருச்சு. பட் ஆனால் இந்த இடத்துலயுமே இப்போ ஏஐ வந்து உள்ள வந்து ஆட்டோமேட் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜிசிசின்றதே அந்த ஒரு ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்றதுக்காக அந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கினது தான். அந்த இடத்துல இப்போ அந்த ஜாப் செக்யூரிட்டிக்கான அந்த ஒரு கேள்வி வந்து வந்திருக்குதா சொல்றாங்க. பட் ஆனாலும் இங்க ஃபியூச்சர்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றது இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. $64 பில்லியன் வந்து இந்த ஒரு ஜிசிசில இருந்து நம்மளோட இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூவா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 2020 வந்து 2200 ஸ்டோர்ஸ்க்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆகும். $105 பில்லியன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவோம் டேட்டா சென்டர்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க வேலை வாய்ப்பு போகிறதான சான்ஸ் இருக்குது, கரெக்டா தான் வந்து இருக்கு. ஸோ போறதுக்கான சான்ஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு பெரிய அந்த கம்பெனிஸ் இருப்பாங்களா அவங்களே இன்டர்னலா வந்து ஏஐ டீம்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ டீம்ஸ் அவங்களே உள்ள போட்டு ஆட்டோமேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்இலி கம்பெனிலாம் அவங்களே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. உண்டாய் மோட்டார்ஸ் கம்பெனியுமே அவங்களே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்னலாவே வந்து டீம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸோட அந்த ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படாது. ஸோ நிறைய ஒர்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இங்க வந்து மார்க்கெட்ல டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து கிளம்பிருக்கு. டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த செமக்ளூட்டட் ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கிற ஒரு கோர்ட் ஆர்டரா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல அந்த இடத்துல வந்து இங்க கோர்ட் ஆர்டர் வந்து இங்க எக்ஸாக்டா வந்து கிடைக்கல. பட் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நோவா நாடிஸ்க்கு எந்தெந்த ஊர்லாம் வந்து பேட்டன்ட் வந்து கிடையாதோ அந்த ஊர்லாம் நீங்க செமக்ளூட்டட் ட்ரக் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு. மார்ச் 20 பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா மாஸ் லெவலான வால்யூம்ல வந்து டாக்டர் ரெட்டி வந்து செமக்ளூட்டட் ட்ரக் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ன்றது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு இருக்கு. ஸோ அந்த ஒரு பிரைசிங் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. குளோபல் லெவலையும் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இங்க நோவா நாடிஸ்க் கிட்ட இப்போ 2 ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கு. ஒன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த ஒரு பெட்டிஷன் வந்து போடணும் இதுக்கு அகைன்ஸ்டா. இல்ல அப்படின்னா செகண்டா வந்து இருக்குது ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் வந்து இங்க போட்டு வச்சிருக்காங்க இங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்கு. ஸோ அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ எப்படி இந்த நோவா நாடிஸ்க் நிறுவனம் எடுத்துட்டு வந்தாலுமே டாக்டர் ரெட்டி, நாட்கோ அண்ட் தென் சன்ஃபார்மா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமாக லான்ச் பண்றதுக்கு மெயினா எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்றதுக்கு. ஸோ அதுக்கான அப்ரூவல் டாக்டர் ரெட்டி வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிட்டாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் செல் பண்றதுக்கான அப்ரூவல் நிறைய கம்பெனிஸ் கிட்ட வந்து இருக்கு. பட் ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் கிட்ட வந்து இல்ல டாக்டர் ரெட்டி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வர நிறைய கம்பெனிஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. டெக் மஹிந்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஒரு 30,000 பேர் லே ஆஃப் பண்ண போதோ நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குல்ல அது எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செபிக்கு டீமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசலே நாங்க வந்து எடுத்து வைக்கல, அது எல்லாமே எங்களோட கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல கூட கிடையாது. நாங்க 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே அனுப்ப போதா வந்து சொல்லல. இது எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க லேபர் யூனியனுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீட்ஸ் அப்புறம் இங்க யுனைடெட் லேபர் யூனியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்குமே அஃபிஷியலா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே போகல. 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே அனுப்ப போதா சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் போகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்க டினை வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக் மஹிந்திரா நிறுவனமும் அங்க செயல்பட்டு இருக்காங்க. இங்க டெக் மஹிந்திராவோட சிஓ மோஹித் ஜோஷி என்ன சொல்றாரு அப்படின்னா 2-3% ஆஃப் த ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் அது வந்து லே ஆஃப்காக கிடையாது. ஸோ அது வந்து கம்பெனியில் நடக்கிற அந்த ஸ்ட்ரக்சரிங்காக தான் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ அது யூஸ்வலா நடக்கிறதா எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே போறாங்க அப்படின்னு திரும்ப உள்ள வர ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பியூட்டி அந்த நீங்க ஸ்கின் கேர் வெல்னஸ் பிராண்டை வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அக்விசிஷன் வந்து பண்றாங்க. பகதி குட்னஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அது ஒரு இமாலயன் பிராண்டான பகதி லோக்கல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கின் கேர்ல ஒரு பெரிய பிராண்டா வந்து இருக்கு. இது வந்து 2018 லான்ச் பண்ண ஒரு பிராண்ட். ஸோ அதுக்கப்புறமா இந்த பிராண்ட் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இமாலயன் இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு லைக் வந்து இந்த லடாக் அப்புறம் இமாச்சல் பிரதேஷ்ல உள்ள அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வருது, அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து வருது. அந்த ஒரு பிராண்ட் வந்து இப்போ அக்விசிஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் அவங்க வந்து அந்த ஸ்கின் கேர் போர்ட்ஃபோலியோ அப்புறம் அந்த வெல்னஸ் போர்ட்ஃபோலியோல அடுத்த லெவலில் வந்து போயிட்டு இருக்காங்க.
ஸோ நிறைய அப்டேட்ஸ் ரிலையன்ஸ் ரீட்டைல் பக்கம் வந்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் 2026 எண்டு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க மார்ச் மாசத்துல நிறைய டிஸ்கவுண்ட் வந்து தராங்க கார் கம்பெனிஸ். மெயினா ஈவில வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. மஹேந்திரா நிறுவனம் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மார்ச்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் வந்து தராங்க. 3 லட்ச ரூபாய் கிட்ட வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செலக்டடான வேரியன்ஸ். ஸோ லைக் வந்து இந்த XEV9e அப்புறம் இந்த BE6 ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ்மே செலக்டடான வேரியன்ஸ்ல 3.8 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஒரு ஒர்க் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ட்ரி லெவல் செக்மெண்டா வந்து பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபாய் தான் வந்து இங்க ஒரு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். பட் ஆனா இது எல்லாமே இங்க பிரீமியம் லெவல் அந்த ஒரு செக்மெண்ட்டை பொறுத்தல இந்த அளவுக்கான டிஸ்கவுண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 2026 எண்டுக்கு வரப்போகுது. ஸோ அதனால சேல்ஸ் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறதுக்காக இந்த ஒரு மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. குபீட் லிமிடெட் ஷேர் வந்து நேற்றுக்கு நாளில் 15% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால ஏறி இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி போனஸ் இஷ்யூ வந்து தரப்போதா சொல்லியிருந்தாங்க. 4:1 அந்த ஒரு போனஸ் இஷ்யூ. ஸோ அந்த ஒரு ரீசனாலே மார்க்கெட் வந்து ஏத்துறாங்க. ஸோ இந்த ஒரு ஷேர் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ஃபண்டமெண்டலா ஸ்டாக் பண்ற மாதிரி எந்த நியூஸும் வந்து கிடையாது. ஏற்கனவே ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பெட்டரா வந்து இருக்கு. கர்நாடகா பேங்கோட போர்ட் ரூம்ல வந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ல 2 பேர் வந்து இங்க திரும்ப ரீஅப்பாயிண்ட் பண்றதுக்கான அந்த ஓட்டிங்ஸ் வந்து போயிருந்துச்சு. அதுல பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் இங்க DS ரவீந்திரன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. இந்த ஒரு 2 பேர்ல இங்க பாலகிருஷ்ணா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்தல அதிகமான ஓட்டிங் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. 76% மேல வந்து கிடைச்சிருக்கு. 75% மேல கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாலகிருஷ்ணா வந்து ஜெயிச்சிருக்காரு. சோ அவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் வந்து நடந்துரும். இங்க DS ரவீந்திரனை பொறுத்தல அவருக்கு வந்து இங்க 59% தான் இங்க ஓட்டிங் வந்து கிடைச்சது. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி வந்து தோத்துருக்காரு. அதனால அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சோ அவரோட பொசிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரிசைன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காரு. சோ இவர் வந்து இந்த கஸ்டமர் அந்த ஒரு ஸ்டேக் ஹோல்டிங் அப்புறம் வந்து இங்க அந்த IT டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து உள்ள இருந்தாரு. அவர் வந்து இப்போ வந்து இங்க வெளியே வரப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த போர்ட் ரூம்ல நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. இப்ப இந்த கம்பெனில கரண்டா MD and CEO-வா வந்து இருக்கிறவர் ராகவேந்திர பட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல, அவர்லாம் 90% ஓட்டிங் ரேட் வந்து ஜெயிச்சுட்டு தான் உள்ள வந்து வந்தாரு. சோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல MD and CEO கரெக்டா வந்து இருக்காரு. ஏற்கனவே இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணவர் தான். இந்த ஒரு கம்பெனியோட அந்த பிரைஸ் டு புக் இங்க வந்து சீப்பா வந்து இருக்கு. சோ இருக்கிற பேங்க்ஸ்ல அண்டர் வேல்யூடா இருக்குது இதுதான் வந்து இருக்கு. சோ அதனால இந்த டைம்ல இது வந்து 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். ஓவராலா இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.